இன்னைக்கு என் பையன் பிறந்த நாளுக்கு பைனாப்பிள் கேசரி கேட்டிருந்தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுத்து கிஸ்மிஸ் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுக்கிற பைனாப்பிளை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அடுத்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்த பிறகு வேக வச்ச பைனாப்பிளை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வத்தின பிறகு எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூட கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கடைசியா நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட கிஸ்மிஸ் முந்திரியும் சேர்த்து கிளறி எடுத்தோம்னா சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என் பையனோட பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிருங்க. வாழ்க வளமுடன்.